சிலுவையே நல்மரமே அதின் நீழல் அடைக்கலமே. சிலுவையே நல்மரமே அதின் நீழல் அடைக்கலமே. எங்கள் அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, சிலுவை குறித்த தியானம் எங்களுக்கு பலனை உண்டாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அது உன்னதத்தின் பலத்தை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தையால் தேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சிலுவை குறித்து தியானிக்கிறோம். ஏன்னா சிலுவை குறித்த உபதேசம், தியானம் நமக்குள்ள பலனை உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32வது வசனம். அங்கே பாருங்கள், சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மார்க் 15:21 பாருங்கள், லூக்கா 23:26 பாருங்கள். எல்லா இடத்திலும் இந்த சீமோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரூப்புக்கும் அலெக்சாண்டருக்கும் தகப்பனாய் இருக்கிற இந்த சீமோன் என்பதாக நம்ம பார்க்கிறோம். திருமணமானவர். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனை அவர்கள் பிடிக்கிறாங்க இயேசுவின் சிலுவையை சுமந்து வரும்படிக்கு. ஆனால் அவன் என்ன செஞ்சானாம் பாருங்க, தன் உடுத்தியிருந்த அங்கியை தூக்கி போட்டுட்டு, அந்த வஸ்திரத்தையே தூக்கி போட்டு, எப்பாடி சிலுவையை சுமக்கிறது நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிட்டான். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இளமையிலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு போட்டிருக்கு. ஏமேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், அனுதினமும் சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றி வருகிறோம். இளமையில் சிலுவை சுமக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலத்து வாலிபர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிலுவை சுமப்பதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அவர்களுக்கு விருப்பம் முழுவதும் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், துரி ஆராதனைகளில் மாத்திரம்தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா பாடல் பாட வேண்டும். இதில் தான் அவர்களுக்கு ஆர்வமே ஒழிய சிலுவை சுமப்பதெல்லாம் அவர்களுக்கு முடியாத காரியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் மத்தேயு 11:29 என்ன சொன்னார்? என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவானது அப்படின்னு சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஓடிடுறோம். ஸோ பைபிளில் நம்ம பார்க்குறோம், அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்போ வாலிபன் ஓடி போயிட்டான். ஆனால் அங்கே பார்க்கிறோம், திருமணமான ஒரு மனிதர் இயேசுக்கு பின்னாடி அந்த சிலுவையை தாங்கி வருகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் இயேசுவின் சிலுவையை பின்னாடி தாங்கி வர்றீங்களா? அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாய், ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். யோவான் 19:17 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பாருங்கள், மனுக்குலத்தின் பாவம் முழுவதையும் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ யோவான் 19:17 இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டவராய் அவர் என்ன செய்கிறார்? கடந்து வர்றதை நம்ம பார்க்கிறோம். நமக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையை சுமந்தார் என்பதாக பைபிளில் நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த கபாஸ்தலம் என்கிற இடத்திற்கு அவர் புறப்பட்டு போனார். சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதி நாட்களில் கூட 2 ஆடுகள் கொண்டு வரப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டின் தலையில் பாவம் செய்தவன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அந்த ஆட்டை போக்காடாய் வனாந்தரத்தில் விட்டு விடுவார்கள். இன்னொரு ஆடு இருக்கும், பரிசுத்தமான ஆடு, அது அந்த மனிதனுடைய பாவத்திற்காக பலியிடப்படும். அதே மாதிரி பிலாத்துக்கு முன்னாடி 2 ஆடுகள் கொண்டு வரப்பட்டது. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரபாஸ் பாவங்களால் நிறைந்தவன், அந்த ஊரில் நடந்த கொலையிலே சம்மந்தப்பட்டவன். அவன் போக்காடாய் விடப்பட்டான். இயேசு நமக்காய் பலியானார். வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். நமக்காக மாத்திரமல்ல, 1 யோவான் 2:2 படிக்கும்போது சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் காணப்படுகிறார். சர்வலோகத்திற்கும் பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிறவராய் அவர் கடந்து வந்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி அவருடைய சிலுவையை சுமந்து போகிற அவர், சிலுவையை சுமந்து போக அவருக்கு முடியாத பொழுது அந்த சிமியோன் அவருடைய சிலுவையை சுமந்தது போல இது எதை குறிக்கிறது?
தேவ காரியங்களில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் பண்ணுறது. நம்ம இதில் வாசிக்கும்போது கூட 1 யோவான் 5:3 கூட அவருடைய பிரமாணங்கள் நமக்கு பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணத்தின் படி நடக்க, தேவ காரியங்களில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷோல்டர் பண்ணி தேவனுக்காய் முன்னேறி செல்லும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எபிரேயர் 12:24 பார்க்கிறோம். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். மேன்மையானவைகளை நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்காய் பரிந்து பேசுகிறது. தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது? பாட அனுபவிக்கக்கூடாது, நோவடையக்கூடாது, எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, சுகபோகமாய் நாம் ஊழியத்தை எப்படி செய்துவிடலாம் என்று பார்க்குற ஒரு பெரிய திரள் கூட்டமான ஜனங்கள் இப்பொழுது உருவாகி கொண்டு வருகிறத பார்க்குறோம். எவ்வளோ கிறிஸ்தவத்திற்கு டேஞ்சர் தெரியுமா இதெல்லாம்? கலாத்தியரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம வாசிக்கிறோம், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 12வது வசனம் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள், சரிங்களா? மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுவார்கள். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் நடக்கிறது மாதிரி அதிகாரிகள் வரும்போது வேறு மாதிரி நடந்து கொள்வாங்க, அனுதின வாழ்க்கையில் வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்டியம் அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் வரும்போது நல்வேஷமாய் நடந்து கொள்வார்கள். அவங்க தான் அவ்வளோத்தையும் வெட்டி சாய்க்கிறது மாதிரி என்ன செய்வாங்க, தங்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையாக கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற மக்கள் இருப்பாங்க. அவங்க வெளியவே தெரிய மாட்டாங்க. அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பின்னாடி மறைஞ்சே இருப்பாங்க. ஆனால் இந்த மாம்சத்தின்படி நல்வேஷமாய் தெரிகிறவர்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயங்கரமாக ஷோ காட்டிட்டு போயிடுவாங்க. மனுஷனுக்கு முன்னாடி ஷோ காட்டலாம். தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நீங்கள் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறீர்கள் என்பதை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்கிறார். ஸோ அங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்குதுன்னு பார்த்தீங்களா? மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு, பார்த்தீங்களா? அவங்க துன்பப்படக்கூடாது. கிறிஸ்துக்காக அவருடைய சிலுவை நிமித்தம் துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்து அடிக்கப்பட்டு விட்டார், ஆனாலும் ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணாங்க, கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவினாலும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். பவுல் சொல்கிறாரு, அவர்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நீங்கள் என்ன விருத்த சேதனம் பண்ணி கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் கிறிஸ்துவை விட்டு, கிருபையை விட்டு வழுவி விழுந்து போய் விடுவீர்கள். இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதே மாதிரி 1008 சடங்காச்சாரங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில், சபைகளில் காணப்படுது. பேதுருவின் புஸ்தகத்தில் எல்லாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதற்காக அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அங்கே நம்ம பார்க்குறோம். பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுருவில் பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். எதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்? அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவம், வியாதி, நோய்கள்லேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? எல்லாவித சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மென் மேடு ட்ரெடிஷன்ஸ், மென் மேடு கமாண்ட்மெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் ஒழித்து விட்டு தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் உற்று நோக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்போ இந்த மக்களை பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராம ஊழியத்திற்கு நாங்கள் ஒரு 10-15 பேராக ஊழியத்திற்கு கடன் செல்ல புறப்பட்டோம். அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரு பையன் வரல. அந்த பையன் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். அவனை போய் அழைக்க போனார்கள். அவன் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தான். 2 மணி பசங்க போய் அழைக்கிறாங்க, கிராம ஊழியத்துக்கு போகணும் வா அப்படின்னு. அவன் சொன்னான், பயங்கர வெயிலாக இருக்கிறது, எப்படி வெளியிலே போய் ஆண்டவரை பற்றி அறிவிப்பது?
இப்பொழுது வெயிலே புறப்பட்டால் சாயங்காலம் நம்ம அந்த கிராமத்தை போய் அடைய முடியும் என்றார்கள். இல்லை இல்லை, நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த சகோதரெல்லாம் வந்து கேட்டாங்க, என்னண்ணே நம்மலாம் வெயிலில் நிற்கிறோம், எல்லாரும் ஊழியத்துக்கு போக இருக்கிறோம், இவர் ஏதோ ஒரு சாக்கை சொல்லி தப்பித்துக் கொள்கிறார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். லீடர்ஸ் வரும்போது ரொம்ப பயங்கரமாக நடந்து கொள்வார்கள். அவங்க தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறது மாதிரி நடந்து கொள்வார்கள். ஆனால் கிராஸ் ரூட் லெவலில் கர்த்தருக்காக வேலை பார்க்க மாட்டாங்க, உபாசம் இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. மனுஷனுடைய பார்வையில் எதெல்லாம் மேன்மையாக இருக்குதோ தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அருவருப்பாக இருக்கும். மனுஷனுடைய பார்வையில் எது அற்பமாய் தெரிகிறதோ அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். ஸோ அவங்க வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இவர்கள் நல்வேஷமாய் தெரிகிறவர்கள். பவுல் தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, அவர் தமக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, he endured the cross, சிலுவையை சகித்து, பார்த்தீங்களா, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கா என்ன செஞ்சாராம்? சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் சிலுவையை சகிக்கக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32, 33 பாருங்கள். முந்தைய நாட்களில் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. கிறிஸ்து சகித்தது போல, சிலுவையை சகித்தது போல நாமும் உபத்திரவங்களை சகிக்க வேண்டும். சிலுவை நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க வேண்டும். நிந்தனைகளாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடப்பிக்கப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாயிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, உபத்திரப்படுற ஜனங்களோடு சேர்ந்து உபத்திரவப்பட்டது. மோசே எப்படித்தானே பட்டார்? துன்பப்படுகளோடே துன்பப்பட்டார். ஸோ அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். சிலுவையை சகிக்கக்கூடியவராக, சிலுவை நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 13 பாருங்கள், 12, 13. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார். ஊருக்கு வெளியில் அவர் வெளியே அனுப்பப்பட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போவோம். சிட்டிக்கு வெளியில் அவர் பாடுபட்டார்னு சொல்லி பார்க்குறோம். பாளையத்திற்கு புறம்பே போய் அவரோடு கூட நிந்தனையும் பாடுகளையும் அவமானத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சிட்டிக்கு நடுவில் இருப்பேன், என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியவே வரமாட்டேன், நான் கர்த்தருக்காக பயங்கரமாக சாதிச்சு தீர்த்தவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கிராமங்களுக்கு அழைக்கப்பட்டால் கிராமத்துக்கு போகணும், பட்டணங்களுக்கு அழைக்கப்பட்டால் பட்டணத்துக்கு போகணும், வறண்ட ஏரியாஸ்குள்ளே மீட்டிங் நடத்த கூப்பிட்டா போகணும், டஃப்பான ஜோன்ஸ்குள்ளே போய் தேவ வார்த்தையை அறிவிக்கணும்னு அழைக்கப்பட்டால் அதற்காக போகணும். சொகுசாய் ஊழியத்தை செய்துவிட்டு போய்விடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு மகிமை இருக்காது. ஸோ அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்கே பாருங்கள், இந்த சிமியோன் என்கிறவர் இயேசுவின் சிலுவை அவர் மேல் வைத்து அதை சுமந்துவான்னு சொல்லி பலவந்தம் பண்ணினார்கள். பைபிளில் அப்படி தான் பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பற்றி கொள்கிறார்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு என்ன செய்தார்? தன்னுடைய சிலுவையை சுமந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வாலிப நாட்களில் நுகத்தை சுமக்கணும். பெர்சிக்யூஷன், சிலுவை நிமித்தம் வரக்கூடிய நிந்தனைகளை அவாய்ட் பண்ணக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒயிட் காலர் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களில் கிறிஸ்துக்காக நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டியது வரும், வேர்வை சிந்த வேண்டியது வரும், ரத்தம் சிந்த வேண்டியது வரும். ஐயோ கஷ்டமாக இருக்கே, வேதனையாக இருக்கே, பாடாக இருக்கேன்னு நினைக்காதீங்க.
அப்படி கர்த்தர் நினச்சிருந்தாருன்னா சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் நீங்களும் நானும் அழிந்து போயிருப்போம். ஆனால் அவர் அந்த வேதனைகளையெல்லாம் சகித்து சிலுவையை சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில், பிரகாசமாக்கப்பட்ட புதுசில் உங்களுக்கு வந்த பாடுகள், நிந்தனைகளை எல்லாம் சகித்தீங்க. ஸோ அப்போ பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு நாம் போக வேண்டும், அவரிடத்திலே போய் நிற்க வேண்டும். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவர் நடந்தபடியே நம்மையும் நடத்துவார். நாமும் அவருடைய திருவுள சித்தத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமையாய் பிரவேசிப்போம். அதனாலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்பார். சோம்பலான ஊழியக்காரனேன்னு சொல்ல மாட்டார். பார்வைக்கு ஊழியம் செய்தவனே என்று சொல்ல மாட்டார். பணத்துக்காய் ஊழியம் செய்தவனே என்று சொல்ல மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட புகழ்ச்சியையும் கனத்தையும் தேவனிடத்திலிருந்து பெறும்படி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, மாலை வேளையிலே கர்த்தர் பேசி சொன்ன நம்முடைய வார்த்தை வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென். நுகத்தை சுமக்க கர்த்தாவே, சிலுவையை சுமக்க, ஆமென், இயேசுவின் சிலுவையை பின்பாக அந்த சீமோனை போல சுமந்து வர, ஆமென், சிலுவையை சகிக்க கர்த்தர் தாமே கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். சோர்ந்து போய் விடாதபடிக்கு, ஊழியத்தை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு கர்த்தருக்குள் இருந்து உம்முடைய பணிகளை செய்ய கிருபை தாரும். ஒருவர் கூட கர்த்தாவே தேமாவை போல பிரபஞ்சத்தின் மேல் கர்த்தாவே ஆசை வைத்து கர்த்தரை விட்டு விலகி போகாதபடி, சிலுவை நிமித்தம் இனி நான் பாட அனுபவிக்க கூடாது என்று நினைக்காதபடிக்கு கர்த்தரோடு இசைந்து நின்று கர்த்தாவே காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தாவே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷோல்டர் பண்ணத்தக்கதாக கொடுக்கப்பட்டுகிற பொறுப்புகளை தங்களுடைய தோளின் மேல் ஏற்றுக்கொண்டு கர்த்தர்க்காய் அவைகளை நிறைவேற்றத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்தும். கஷ்டமான சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நின்று பணிகளை நிறைவேற்ற உதவி செய்யும். உங்களுடைய கிருபையுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, சோர்ந்து போகாமல் ஓட உதவி செய்யுங்க. கனம் துதி வல்லமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.